ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். காலையில் எந்திரிச்சாவே ஒரே டென்ஷனுங்க. இங்கே பாருங்க 2 பேருமே ரெடி ஆகலை. நான் மட்டும் வீட்டில் சும்மா இருந்துடக்கூடாது. இருந்தால் எனக்கு ஒரு வேலை வைப்பாங்க. நான் கீரை எடுத்துட்டுனா அவங்க பாட்டுக்கு கரெக்டாக ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுவாங்க. கீரை எடுக்கலைன்னா நான் வண்டியில் கொண்டு போய் ட்ராப் பண்ணணும். அவங்க கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிடுவாங்க. இவங்க வந்து இது வந்து செல்லக்குட்டி. இவரு எங்க வேணாலும் போவாரு. பாத்துக்கோங்க எங்களெல்லாம் கூட்டிட்டு போய் விட மாட்டாங்க. இந்த குடுமை போட்டு ஆட்டிட்டு நல்லா இருக்கான்னு பாரு. கதாநாயகி மாதிரி இருக்கிறா. பாத்துட்டே இருக்கான்னு இருக்குது. போச்சா செல்லு போச்சா. 2 பேர்த்தையும் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் எங்க அம்மா பாத்தீங்கன்னா எல்லா வேலையும் செஞ்சிருச்சு. வேலைக்கு கழுவி கட்டெல்லாம் வச்சிருக்குங்களா, விளையாச்சு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து புளி ஊற்றி வச்சுருக்குதுங்க. நான் கூட ஒரு வீடியோ போடுவேன், புளி ஊற்றி வைக்கணும், சாப்பாடு மிச்சமான இந்த மாதிரி புளி ஊற்றி வைக்கணுங்க. பாருங்க, சாப்பாடு வந்து புளி போட்டு கரைச்சி சாப்பாடு உப்பு போட்டு பரட்டி வச்சிட்டா நம்ம சாயந்தரம் கூட தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா காலையிலும் கூட தாளிச்சிக்கலாம். எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி தான் எனக்கும் கற்றுக் கொடுத்தா அப்படி. ஆனால் இப்போ இருக்கிறவங்க யாருக்கும் புளி ஊற்றி வச்சு சாப்பிட்றாங்க. எல்லாம் சாப்பாடு மிச்சமாகுதா, தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க, அக்கறை கொட்டிக்கிறாங்க. அப்படிலாம் வேஸ்ட் பண்ணால் எவ்வளோ இருந்தாலும் நம்மளுக்கு பத்தாதுங்க. சாப்பாடு மிச்சமாச்சுன்னா போண்டா சுடுவா அப்படிங்க பழைய சாப்பாடில். அப்புறம் பார்த்தீங்கன்னா வடகம், மிளகாத்தூள் உப்புலாம் போட்டு பிணைஞ்சி கட்டலில் வெயிலில் காய வச்சு அதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து வச்சு கொடுப்பா அப்படி. எங்கள் அம்மா அப்படித்தான் பழகியிருக்குற அப்படி. எனக்கு எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா சாப்பாடு செய்கிறத நான் பார்ப்பேன், எப்படி செய்கிறது எல்லாமே. எங்கள் அம்மா சொல்ல மாட்டேன் அப்படி, ஆனால் நானே பார்த்து தெரிஞ்சுக்குவேன் இப்படி செய்கிறேன் அப்படின்னு. கண்ணில் பார்த்து அதே மாதிரி நான் செய்வேன். இப்போ நான் சமையல் செய்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே எங்கள் அம்மாவோட மெத்தேடில் தான் நான் செய்வேன். நான் பாருங்க எவ்வளோ வலுச பையனோன்னு இருக்கேன். எங்கள் அம்மா பாருங்க வயசாகி போச்சு. ஏமா நானும் நல்லா இருந்துங்க. இந்த நேரத்துக்கு நேரம் சாப்பிடாம வெயிலில் சுற்றி இப்படி ஆகிட்டேன், கருப்பாயிட்டேன். இல்லைன்னா நானும் நல்லா கலராக சிவப்பாக இருந்தேன். இன்னைக்கு எல்லாம் போயிடுச்சு. நான் எனக்கு எந்த பாருங்க எல்லாம் கூட்டி தள்ளியாச்சு. சுத்தமாக வீடு எல்லாம் நீட்டாக கூட்டி, இது சமையல் ரேட்டும் கூட எல்லாம் கூட்டி இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக வச்சுருக்கு. அப்படி வீட்லேயே அவங்களும் வேலைக்கு போயிடறாங்க. நைட்டு தான் சிவராத்திரிங்களா, அப்புறம் வெடி தூக்கம் முழிச்சாங்க. அதனால் அவங்களுக்கு வேலைக்கும் போயிட்டாங்க. நைட்டு தூக்கம் முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டாங்க. நான் வெளியில் தான் கட்டலில் போட்டு படுத்துருந்தேன். நானும் தூக்கம் முடிக்கல. ஒரு கொஞ்ச நேரம் செல்லில் வீடியோ பார்த்துருந்தேன், படம் பார்த்துருந்தேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தூங்கிட்டேன். அப்புறம் அவங்க வந்து வெடிய கண்ணு முழிச்சிருப்பாங்கட்டுக்குது. சரின்ட்டு முடிச்சுட்டு வேலைக்கும் போயிட்டாங்க. நான் வேணாண்ணே, வேலைக்கு எதுக்கு போகிறேன், அங்கே போனால் தூங்குவீனேன். இல்லைங்க நான் கிளம்புறேங்க நீ அப்படின்ட்டாங்க. அதனால் அவங்க கிளம்பிட்டாங்க. சரிப்பான்னு சரி, நான் எனக்கு இன்றைக்கி கீரை எடுக்கலைங்க. நாளைக்கு அமாவாசைனால இன்றைக்கி கீரை எடுக்கலை. நாளைக்கு தான் எடுக்கணுங்க. நாளையிலேருந்து எடுத்தோம்னா ஒரு 4 நாள் 5 நாள் எடுத்துக்கலாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு சின்ன வீடியோ. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுங்க, ஷேர் பண்ணி விட்டுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.